So my talk this evening is about our heart commitment. இந்த நாளில் நான் உங்களோடு பேச போகிற செய்தி என்னவென்றால் நம்முடைய இருதய அர்ப்பணிப்பை குறித்த ஒரு பாடம். So the story in the Bible I like is in Matthew chapter 20. மத்தேயு 20ஆம் அதிகாரம். அதில் ஒரு கதை எனக்கு மிகவும் பிடிக்கும். But when I read it, I puzzled a long time trying to understand what it really meant. அதை நான் வாசிக்கிற பொழுது சில நேரங்களில் எனக்கு அது ஒரு புதிராக இருந்திருக்கிறது. இது என்ன அப்படின்னு நான் குழம்பினதும் உண்டு. So this evening we'll spend a little bit of time looking at this story. அந்த கதையை இந்த சாயங்காலத்தில் நம்ம கொஞ்ச நேரம் படிக்க போகிறோம். So Matthew 20 verse 1. மத்தேயு 20ஆம் அதிகாரம் வசனம் 1. For the kingdom of heaven is like unto a man that is a householder, and he went out early in the morning to hire laborers for his vineyard. பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகி ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். Now we have to go back into chapter 19 to understand what this is talking about. இந்த ஓமை எதை பற்றி பேசுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் 19ஆம் அதிகாரத்திற்கு போகணும். So chapter 19 verse 16, and behold, one came unto him, said, Good master, what good thing shall I do to have eternal life? மத்தேயு 19:16. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். So this is the story of the rich young ruler. இந்த கதை யாரை பற்றியது என்றால் ஒரு பணக்கார இளம் அதிபதியை பற்றி ஒரு கதை. He was almost saying, how much do I have to pay in order to get eternal life? அவன் ஏறக்குறைய என்ன கேட்டான் என்றால், நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள பரலோகத்துக்கு வருவதற்கு நான் எவ்வளவு பணம் கட்ட வேண்டும் என்பது போல அவன் கேட்கிறான். See, he had money, so he could buy almost anything. பாருங்க, அவனுக்கு நிறைய பணம் இருக்கிறது, அவன் எதையும் பணத்தை கொடுத்து வாங்கி விடலாம். But Jesus said, no, it's not like that. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அது அப்படிலாம் கிடையாது என்று சொல்ல வருகிறார். So the rich young ruler said, okay, so what do I need to do? What do I need to do? ஆக இந்த பணக்கார வாலிபன், சரி பணம் வேண்டாம் அப்படின்னா வேற நான் என்னதான் செய்ய வேண்டும் என்று அவன் கேட்கிறான். And Jesus said to him, well, let's start with the commandments. And Jesus listed several commandments. அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றனா, சரி பரவாயில்ல, நாம் கற்பனைகளிலிருந்து தொடங்குவோம் என்று சொல்லி ஒவ்வொரு கற்பனையாக அவனிடத்தில் எடுத்து சொல்லுகிறான். And this young man said, all of those things I have kept ever since I was little. அப்போ இந்த பணக்கார வாலிபன் சொல்லுகிறான், ஓ இந்த கற்பனைகள் தானே, நான் என்னுடைய சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் நான் கடைபிடிக்கிறேன். What else do I need to do? வேறு என்ன நான் செய்ய வேண்டும்? See, he wanted to do something so he could earn eternal life. அந்த பணக்கார வாலிபனின் பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் செய்து எப்படியாகில் என்ன செய்யணும், ரட்சிப்பை பெறணும்னு அவன் நினைக்கிறான். So Jesus looked at him and he said, you have some possessions. Can you, well, he didn't say it. He said, you need to sell some of those and give to the poor. அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ ஒன்றை செய்ய வேண்டும், என்னவென்றால் உனக்கு இருக்கிறதெல்லாம் விற்று நீ ஏழைகளுக்கு கொடு என்பதாக அவர் சொல்லுகிறார். And the young man, I have too much. No, I can't do that. அப்போ அந்த பணக்காரன் அவன் என்ன செய்கிறான், அப்படியே மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு, என்கிட்ட நிறைய இருக்கே பணம், என்கிட்ட நிறைய இருக்கு, நான் எப்படி இதெல்லாம் விட முடியும், சரி பார்த்துக்கலாம் என்பது போல் அவன் சொல்லுகிறான். You see, his money came between him and Jesus. பாருங்க, அவனுடைய பணம் என்ன செய்கிறது, அவனுக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே வந்து விடுகிறது. And he wasn't willing to part with his money. தன்னுடைய பணத்தை விட்டு பிரிவதற்கு அவனுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. So his money really was his God.
அந்த பணம் இருக்கிறதே அவனுக்கு அவ்வளோ பிரியமானது. அதை முத்தம் கொடுத்து நான் பையில கூட வச்சுக்குவேன்னு ஒழிய நான் பரலோகத்துக்கு வரமாட்டேன்ற மாதிரி அவனுடைய நிலை வெளிப்பட்டது. And then he turned and he just walked away. பிற்பாடு அவன் திரும்பி தன் வழியே அவன் போய்விட்டான். And Jesus felt bad. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக வருத்தப்பட்டார். He would have made a good worker. ஏனென்றால் அவனுக்கு மனம் மாற வேண்டும் என்ற விருப்பம் இல்லை. And Jesus shook his head and he said, "Oh, it's so hard for a rich person to be saved." அப்பதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மிகவும் கடினம் என்று சொன்னார். And the disciples said, but we thought everybody that was rich was automatically going to heaven. பிரியமானவர்களே, பணக்காரர்கள் எல்லாரும் சும்மா சர்வசாதாரணமாக பரலோகத்திற்கு போய்விடுவார்கள் போல் என்று நமக்கு தெரிகிறதா? So in verse 24, Jesus said, "Again I say to you, it's easier for a camel to go through the eye of a needle than for a rich man to enter into the kingdom of heaven." மத்தேயு 19:24, மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். So the disciples were very disappointed at this. இந்த காரியத்தை கண்டு சீஷர்கள் மிகவும் ஏமாற்றம் அடைந்தார்கள். You see, the disciples, one of the things they wanted from following Jesus was they wanted a high position in his political kingdom. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின சீஷர்களுக்கு இருந்த ஒரு முக்கியமான நோக்கம், ஒரு பிரதானமான எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் ஒரு பிரதான இடத்தை, ஒரு அந்தஸ்தை, ஒரு பதவியை அடையணும்னு அவங்க நினைச்சிருந்தாங்க. And if you have a high position, you get lots of honor and you get money. அந்த உயர்ந்த பதவி இருந்தால் நமக்கு நல்ல மரியாதை கிடைக்கும், நல்ல கணம் கிடைக்கும், பணம் கிடைக்கும் என்பதெல்லாம் அந்த சீஷர்களை எதிர்பார்த்தார்கள். And everybody thinks you're automatically going to heaven. அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா, நல்ல பணம், வசதி, மரியாதை எல்லாம் இருந்துச்சுன்னா தானா என்ன செஞ்சிடலாம், பரலோகத்துக்கு போயிடலாம் என்று அநேகர் நினைத்தார்கள். And this is the whole point of salvation. Jesus said, well, with people this is impossible, but with God all things are possible. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் ஒரு முக்கிய கருத்தாக அவர் சொல்ல வந்தது என்னவென்றால், மனுஷனால இது கூடாததுதான், ஆனால் தேவனால எல்லாம் கூடும். And that statement gave the disciples some hope, but did that mean they couldn't do anything to be saved? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வாக்கியம், மத்தேயு 19:26 இருக்கிற அந்த வாக்கியம் சீஷர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. அப்படியானால் நம்மால் எதெல்லாம் முடியாது என்பது கூட அவர்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறார்கள். And then Peter says in verse 27, he says, look, he says, we, your disciples, we haven't forsaken everything. We left home, we left our family, we left our jobs just to follow you. So, we deserve to go to heaven. மத்தேயு 19:27-28 வசனங்கள்ல பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே, நாங்கள் நிமித்தமும் சுவிசேஷத்து நிமித்தம் என்ன செய்தோம், எங்களுடைய வீடுகள், சொந்தங்கள், நிலப்புலன்கள், சகோதரன் சகோதரிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எங்களுக்கு கண்டிப்பாக பரலோகம் என்பது அதற்கு நாங்கள் தகுதியானவர்கள் தான் என்பது போல அவர் கேட்டார். So the whole idea here now is, how do we earn our way to heaven? Or do we? இப்போ முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, எப்படி நம்முடைய வழியை பரலோகத்துக்கு நேராக நாம் திருப்புவது? அப்படி நாம் பரலோகத்திற்கு நேராக திரும்பிதான் இருக்கிறோமா என்பது கேள்வி. So Jesus said, okay, now is a good time to tell a story. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சரி இப்போ ஒரு கதைக்கு வருவோம் என்பது போல ஒரு கதை ஒன்னொன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். He said a farmer, he had a vineyard, he grew grapes. ஒரு பெரிய பண்ணைக்காரன், அவனுக்கு ஒரு தோட்டம் இருந்தது. And like every farmer, often he goes out and he looks at his crop. Oh, the grapes are just small, but someday they'll get ripe.
எல்லா விவசாயிகளைப் போலவும் இவரும் என்ன செய்கிறாரு, தன்னுடைய வயல்வெளிக்கு சென்று அந்த பயிர்கள் எப்படி முளைக்கிறது என்பதெல்லாம் அவர் என்ன செய்கிறாரு, பார்க்குறாரு. And finally the grapes were nice big clusters and they were the right color and oh, they tasted so good. அந்த தோட்டத்தில் அவர் போய் பார்க்கும்பொழுது கடைசியில் பார்த்தால் இந்த திராட்சை பழங்கள் எல்லாம் நன்றாக விளைந்து முதிர்ந்து இருக்கிறது. அதை எடுத்து கொஞ்சம் அப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு, மிகவும் சுவையாக இருக்கிறது. Tomorrow is harvest day. நாளைக்கு நமக்கு அறுவடை நாள். So next day early in the morning 6 o'clock when the sun was coming up, which way is anyway, ஆகவே அடுத்த நாள் விடிய காலம் எழுந்துடுறாரு. ஒரு 6 மணி காலையில் ஆகும் பொழுது தன்னுடைய தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு ஆட்களை தேடி செல்கிறான். So 6 o'clock he went to the place where the people waited for jobs. அப்போ என்ன செய்கிறாரு, காலையில் 6 மணிக்கே போய் வேலைக்காக யார் யாரெல்லாம் காத்திருப்பாங்களோ அந்த இடத்துக்கு அவர் செல்கிறார். I need some workers for my vineyard. என்னுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யறதுக்கு சில ஆட்கள் தேவையே. Maybe can you come? தம்பி நீங்க வர முடியுமா அப்படின்னு கூப்பிட்டுக்கிறாரு. Okay. சரி. So you know I will give you, let me see, for your pay today. Okay. உனக்கு இன்றைக்கு வேலை செய்யறதுக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன், சரியா? All right. So he starts working at 6. இந்த நபர் என்ன செய்கிறார், முதலாம் நபர் காலையில் 6 மணியிலிருந்து வேலை செய்கிறார். And he works so hard, but at 9 o'clock the owner says, I need some more help. அந்த நபர் கடுமையாக வேலை செய்கிறார். 9 மணிக்கு இந்த ஓனர் எஜமான் நினைக்கிறாரு, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆட்கள் தேவை. So the owner goes out and he looks for more workers. ஆக எஜமான் வெளியே சென்று இன்னும் சில வேலைக்காரர்களை தேடுகிறார். Who can I get? யாரை நான் கூப்பிடலாம், தேடலாம். ஓகே, நீங்க வாங்க. So whatever is right, I'll pay you. Okay? என்னெல்லாம் இருக்கோ உங்களுக்கு நான் கொடுத்துறோம். So 9 o'clock. So காலை 9 மணி. So I want you to stand in order. So you're the first. So you stand over there. Change places. Yeah. Okay. So 6 o'clock, 9 o'clock, 12 o'clock. 6 மணி, 9 மணி, அடுத்து 12 மணி. And the owner says, no, we're not going to get finished today. It has to be finished today. I need more help. எஜமான் பார்க்கிறார், இன்னைக்கு வேலை எப்படினாலும் முடிச்சு ஆகணும், அதனால நமக்கு இன்னும் ஆட்கள் தேவை. So இன்னும் ஆட்களை தேடுறாரு. 12 o'clock he went out looking for. So 12 மணிக்கு போய் வேற ஆள் கிடைக்குமா என்று தேடுகிறார். Okay. Have you ever picked grapes before? இது வரைக்கும் உங்களுக்கு திராட்சை பழம் பொறுக்கி அனுபவம் இருக்கிறதா? Well, you look like a good worker. நீங்க ஒரு நல்ல வேலைக்காரர் மாதிரி தெரிகிறது. Okay, so my workforce is growing and the job is getting done, but it's 3 o'clock. I don't think. Okay. I don't think. Let me see now. What do I do? Okay. 3 o'clock. I still need some more workers. So 3 மணி ஆகிறது, இன்னும் எனக்கு ஆட்கள் தேவை என்று எஜமான் வேலைக்காரரை தேடுகிறார். All right, who else can I get? Can you come? Yeah, you come. No? Yeah, you come. Okay. இப்போ அடுத்து ஒரு பெரிய வேலைக்காரர் கிடைத்திருக்கிறார். Okay, so this is 3 o'clock. So you can line up here. Thank you. Very good. Okay, I think the harvest is going to get finished today. So இப்படி வேலைக்காரர் சேர சீக்கிரத்தில் அறுவடை இன்றைக்கு முடிந்துவிடும் என்று எஜமான் நினைக்கிறார். But I don't know. I think I need more help. More help. It's 5 o'clock now. One more hour till
harvest is finished. ஸோ சாயங்காலம் 5 மணி ஆகிறது, 6 மணி வரைக்கும் வேலை செய்யணும்னு 1 மணி நேரம் இருக்கிறது. வேலையை முடிக்க இன்னும் சில வேலையாட்கள் எனக்கு தேவை. And when it's dark, we can't do any more. So I need one more worker. ஆகவே இன்னொரு பணியாள் எனக்கு தேவை என்று எஜமான் திரும்பவும் கொடுத்திருக்கிறார். Let me see who else. We need another lady. Okay. You're willing? Okay, so. Yeah. Okay, so 5 o'clock, she came and she worked 1 hour. ஸோ 5 மணிக்கு கடைசியாக அந்த நபர் வந்து 1 மணி நேரம் வேலை செய்கிறார். So you know the Bible story, right? உங்களுக்கு இந்த கதை தெரியும்ல, மத்திய 20ஆம் அதிகாரத்தில். So at the end of the day, the harvest was complete, and the owner was so happy. அந்த நாளின் முடிவில் அறுவடை எல்லாம் நிறைவடைந்தது. எஜமானுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். But he remembered, I think I need to pay. Okay, let's see. Let's pay my workers. இப்போ என்ன பண்ணணும், வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும். 2 சம்பளம். There you go. That's your pay for the day. How is that? And your pay? And yours? Okay, ஒருத்தருக்கு சம்பளம் எஜமான் கொடுக்கிறார். I hope I have enough. எனக்கு போதுமான பணம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். Let's see here. Oh, here we are. It's a little old, but I think it'll still work. இந்த பழைய ரூபா தான், ஆனாலும் ஒரே குவாலிட்டி தான். சரிங்களா? Okay. Are you happy? இப்போ எஜமான் கேட்கிறாரு, உங்களுக்கு சந்தோஷமா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி சம்பளம் கொடுத்துட்டாரு, சந்தோஷமான்னு கேட்கிறாரு. But the story doesn't quite go like that. The first worker, he looked at his money. ஆனால் இந்த முதல் வேலைக்காரர் தான் கையில் இருக்கிற பணத்தை பார்க்கிறார். Actually, the first worker, when he saw the owner give the 5 o'clock worker money, he says, "Oh, that's what the owner promised me. Maybe I'm going to get lots of money." ஸோ எஜமான் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அந்த முதல் வேலைக்காரன் ஒரு தொகையை வாங்குறான், கடைசி வேலைக்காரனை பார்க்குறாரு, அவனுக்கு கிடைக்கிற தொகையை காட்டிலும் அந்த முதல்ல வந்த வேலைக்காரனுக்கு எனக்கு நிறைய கிடைக்கும்னு அவன் நினைக்கிறான். But they all realized everybody was getting the same. ஆனால் எல்லாருக்குமே ஒரே தொகைதான் கிடைத்தது என்பதை அவன் புரிஞ்சுக்கிறான், முதல் வேலைக்காரன். How long did you work? நீங்க எவ்வளவு நேரம் வேலை செஞ்சீங்க? From morning 6 to 6 to 6, 12 hours. ஸோ காலையில் 6 மணில இருந்து 6 மணி வரைக்கும் இந்த முதல் நபர் 12 மணி நேரம் வேலை செஞ்சிருக்கிறார். And how long did you work? 9 hours. இரண்டாவது நபர் 9 மணி நேரம் வேலை செஞ்சிருக்கார், காலையில் 9ல இருந்து சாயங்காலம் 6 வரைக்கும். How many? 6 hours. மூணாவது நபர் 12 மணில இருந்து 6 மணி வரைக்கும் 6 மணி நேரம் வேலை செஞ்சிருக்காங்க. And how long did you work? 3 hours. நாலாவது வந்த நபர் 3 மணி நேரம் வேலை செஞ்சிருக்காரு, 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும். And how long did you work? 1 hour. இந்த அம்மா 5 மணிக்கு வந்தாங்க, 6 மணி வரையும் 1 மணி நேரம் வேலை செஞ்சாங்க. Do you think the owner was fair, paying everybody the same? கேள்வி, நீங்க தான் பதில் சொல்லணும். எஜமான் எல்லாருக்கும் பணம் கொடுத்தாரு, சம்பளம் கொடுத்தாரு, அவர் நியாயமாய் நடந்து கொண்டாரா? எல்லாருக்கும் சம்பளம் தான். Well, in the Bible story, some of them started to complain. இந்த வேதாகம கதையில பார்க்கிறோம், சிலர் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். And actually the owner said, "So what's the problem?" அப்போ எஜமான் அவங்க மத்தியில் ஒரு முறுமுறுப்பு இருக்கிறத பார்த்துட்டு என்ன பிரச்சனை என்பது அவர் உணர்கிறார், கேட்கிறார். And the man that came first and worked 12 hours, முதலாக வந்த நபர் எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சாரு? 12 மணி நேரம். he's complaining, and he says, "She only worked 1 hour and I worked 12. Why I should get paid more?" இந்த முதல் நபர் என்ன சொல்றாருன்னா, நான் 12 மணி நேரம் வேலை செஞ்சேன், கடைசியா வந்த அந்த புள்ள 1 மணி நேரம் தான் வேலை செஞ்சிச்சு, அப்படின்னா அந்த பெண்ணை காட்டிலும் எனக்கு தானே சம்பளம் நிறைய கொடுத்திருக்கணும் என்று அவன் முறையிடுகிறான், முதல் வேலைக்காரன்.
So in the story, Jesus says, but you and I agreed I would pay you this much for working all day, right? இயேசுவானவர் அந்த கதையில் என்ன சொல்றாருன்னா, அந்த எஜமானும் அந்த முதல்ல வந்த வேலைக்காரனும் நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோம். என்ன ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோம்? நீ செய்கிற வேலைக்கு உனக்கு நான் இவ்வளோ கூலி கொடுப்பேன்னு சொல்லி தானே உனக்கு கூட்டு வந்தேன். So what's the problem? அப்போ என்ன பிரச்சனை? இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? Okay. You can go back to your seats. Thank you so much. And you just give it for offering tomorrow. அந்த சம்பளத்தை நீங்களே வச்சுக்கோங்க. Thank you. So, now, what lesson can we learn from this story? இந்த கதையிலிருந்து நாம் என்ன பாடம் படித்துக் கொள்ளலாம்? So you can speak. நீங்க சொல்லுங்க, என்ன பாடம் வந்தா நமக்கு 10 ரூபா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? Any lessons? என்ன பாடம்? ஆவிக்குரிய பாடம். You see, I'm an old man. I've worked for the church many years. ஸோ சார் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இப்பொழுது ஒரு வயதானவர் அவர், சரிங்களா? பல ஆண்டுகளாக இந்த ஸ்தாபனத்தில் நான் வேலை செய்திருக்கிறேன். Does that mean I get paid more, or I automatically get to go to heaven just because I spent a long time working for the church? நான் சபைக்காக பல ஆண்டுகள் பணி செய்திருக்கிறேன். ஆண்டவர் கிருபையாக என்னை பரலோகத்திற்கு அழைத்து செல்வார் என்று நான் நம்புகிறேன். அப்படியா? சபையில் வேலை செஞ்சுட்டேன், அதனால பரலோகத்துக்கு கூட்டு போயிடுவாரு, அப்படியா? I have some comments from the book Christ Object Lessons. இயேசுவின் ஓமைகள் என்ற புத்தகம், எலன் ஒயிட் புத்தகத்திலிருந்து சில கருத்துக்களை நான் வாசிக்க போகிறேன். So some of the lessons we can learn from this story. இந்த கதையிலிருந்து நான் படிக்க வேண்டிய சில பாடங்கள் எலன் ஒயிட் என்ன சொல்றாங்க பார்ப்போம். Is what about our value of work? நம்முடைய பணியின் மதிப்பு என்ன? நாம் செய்கிற ஊழியத்தின் மதிப்பு என்ன? So in this story, it was not the time that people worked. இந்த கதையில அந்த வேலை செஞ்சாங்கல்ல வேலைக்காரர், அவர்கள் செய்த வேலை நேரம் அல்ல. Jesus was concentrating on the heart, the spirit of the work. அதாவது அவங்க எந்த ஆவியோடு வேலை செஞ்சாங்க, சரிங்களா? அந்த வேலை செய்யும் பொழுது ஜீசஸ் வந்து டியூரேஷன் பார்க்கல, அவர் டிவோஷனை தான் பார்க்குறார், சரிங்களா? It says he works with a humble, trusting spirit, thankful for the privilege of being a co-worker with Christ. This spirit God delights to honor. பாருங்களேன், ஒரு நபர் எப்படிப்பட்ட மனநிலையோடு வேலை செய்யணும் அப்படின்னா, தாழ்மையுள்ள நம்பகமுள்ள ஆவியோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உடன் ஊழியக்காரனாக இருக்கிற ஒரு ஸ்லாக்கியம் கிடைத்திருக்கிறதே என்ற நன்றி உணர்வோடு நாம் வேலை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட மனநிலையோடு யார் வேலை செய்கிறாங்களோ அவர்களைத்தான் தேவன் என்ன செய்வார்? கனம் பண்ணுவார் என்று எலன் ஒயிட் எழுதுறாங்க. So the next one here says it's not the amount of labor performed or its visible results, but the spirit in which the work is done that makes it valuable to God. அதாவது நம்ம செய்யக்கூடிய வேலையை தேவன் எப்படி மதிப்புக்குரியதாக கருதுவார் என்று சொன்னால், நம்ம எவ்வளவு செஞ்சிருக்கோம் என்பதை பொறுத்து அல்ல, மற்றவங்க பார்க்குற அளவுக்கு நம்ம எவ்வளவு எத்தனை காலம் வேலை செஞ்சிருக்கிறோம் என்பதை காட்டிலும் நாம் செய்த வேலையை எப்படிப்பட்ட மனநிலையோடு செய்தோம் என்பதைத்தான் தேவன் பார்ப்பார். அதை பொறுத்து தான் நம்முடைய வேலையை, நம்முடைய பணியை ஆண்டவர் மதிப்புடையதாக கருதுவார். And the one that came and only worked 1 hour was grateful that she could work. அந்த ஒரே ஒரு நபர் கடைசி 5 மணிக்கு வந்தார்ல, 5 to 6 வேலை செஞ்சார்ல, அந்த ஒரு நபர் அந்த கடைசி 1 மணி நேரம் செய்த வேலையை கூட மிகுந்த நன்றி உணர்வோடு அவர் செய்தார். So God is good that he lets all of us share in spreading his gospel to other people. பாருங்க, தேவன் மிகவும் நல்லவர். நம்ம எல்லாருக்கும் ஒரு பணி கொடுத்திருக்கிறார். என்ன பணி அப்படின்னா, அவருடைய சுவிசேஷத்தை எல்லாருக்கும் பரப்பக்கூடிய ஒரு பணியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார்.
So there's another comment that talks about grumbling and complaining. இன்னொரு கருத்து எலன் வைட் சொல்றாங்க, முறுமுறுப்பதை பற்றி புகார் சொல்லுவதை குறித்து அவர் எழுதுகிறார். It says the first laborers of the parable represent those who, because of their services, claim preference above others. ஓகே, இதில் இந்த முதலாக வந்த அந்த வேலைக்காரர்கள் அவங்க என்ன சேவை செஞ்சுட்டு என்ன எதிர்பார்த்தாங்க? நான் முதல்ல வந்தேன், எனக்கு தான் நிறைய கிடைக்கும் என்று எதிர்பார்த்தாங்கல்ல, அந்த வகையாரை பற்றி பேசுகிறார். It says they take up their work in such a self-important spirit. அதை எப்படின்னா, நாங்களாம் அப்ப இருந்தே இருக்கிறோம், நாங்களாம் ஆதியிலிருந்து இருக்கிறோம் அப்படின்னு பொழுது என்ன வரும்? அப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கு என்ன வந்து மனசுக்குள்ள தானா அந்த சுயம் வந்துடும். நாங்களாம் எப்ப இருந்திருக்கோம் தெரியுமா? புரியுதுங்களா? அதுதான் சொல்ல வராங்க. And they want everybody to see how well they're doing things, how important they are. அதை முதல்ல இருந்து இருக்கிறவங்க, நாங்கள் எப்போ இருந்திருக்கிறோம், நாங்கள் எப்படிலாம் வேலை செய்கிறோம், எங்களை எல்லாரும் பார்க்கணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அது முதல்ல வந்த நபருக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு நமக்கும் இருக்கத்தான் செய்கிறது. And they give the people the idea that they, because of their position, what they do, that they are entitled to heaven. அப்போ பாருங்க, ஆதியிலேருந்து இருக்கிறோம், நாங்கள் முதல்லேருந்தே இருக்கிறோம் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் பாருங்க, நாங்களாம் எவ்வளோ கனத்துக்குரியவர்களாக மரியாதைக்குரியவங்களாக இருக்கிறோம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு பரலோகம் கண்டிப்பாக இருக்கும், எங்களுக்கு கிடைக்கும் என்ற மனநிலையோடு அந்த சுய எண்ணத்தோடு இருக்கிற ஒரு சாராரை அந்த முதல் வேலைக்காரர் அடையாளமாக சுட்டி காட்டுகிறார். It says, did they bring into their work a loving, trusting spirit? They would continue to be first. But அவர்கள் செய்த அந்த வேலையில், நம்ம செய்யக்கூடிய வேலையில் அன்பை கொண்டு வருகிறோமா, நம்பகமுள்ள ஆவியை கொண்டு வந்து நாம் வேலை செய்கிறோமா? அப்படி எல்லாவற்றிலும் நாம் அன்பையும் நம்பகத்தன்மையும் வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் முதல் நிலை வைக்கிறோமா என்பதான் முக்கியம். So it says, but their whining and complaining disposition is not Christ-like, and it proves them to be untrustworthy. பாருங்களேன், நாம் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற பணியில நாம் புகார் செய்யக்கூடியவர்களாக, முறுமுறுக்கிற மனநிலை உடையவர்களாக இருப்போம் என்றால் நாம் கிறிஸ்துவை போன்றவர்களாக இல்லை, நாம் நம்பகத்தன்மை அற்றவர்கள் என்பது முடிவிலே விளங்கும். And in the Bible, Jesus said that the owner of the vineyard, he said to the first man that came and worked all day, he said to him, is my goodness the reason you're complaining? அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த கதையில் என்ன சொல்றாரு? முதல்ல வந்த நபர் தான் என்ன பண்ணான்? குறை சொன்னான், எஜமானை பற்றி குறை சொன்னான். ஆகவே இயேசு கிறிஸ்து என்ன சொன்ன அந்த கதையில், நான் கருணை கண்ணனாக இருக்கும் பொழுது நீ கொஞ்சம் வெளியில் கொண்டு போயிருங்க, நான் கருணை கண்ணனாக இருக்கும் பொழுது நீ வன்கண்ணனாக இருக்கலாமா? என்னுடைய தயாளத்தை குறித்து நீ குறை சொல்லுகிறாயா என்பது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கதையை முடிக்கிறார். So have you ever complained about anything? எதை குறிச்சாவது ஒருவேளை சர்ச்சிலேயோ வீட்டிலையோ எப்பயாவது முறுமுறுத்திருக்கீங்களா, குறை சொல்லியிருக்கிறீங்களா? Well, I have done my share of complaining. என் வாழ்க்கையில் நான் அந்த மாதிரி சில நேரங்களில் செய்திருக்கிறேன். But you know, really what we're saying is, if I was in charge, I would run things better. நம்ம எப்படி சொல்லுவோம் தெரியுமா? நான் மட்டும் அந்த பொறுப்பில் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்படியே எல்லாம் தலைகீழாக்கி இருப்பேன், நான் கரெக்டாக செஞ்சிருப்பேன் அப்படின்னு பேசுவோம் நம்ம. And like that, the man doing the complaining, we're saying, well, you know, God, you're not doing your work good enough. If you put me in charge, things would be different. ஒருவேளை அந்த முதல் வந்த நபர் குறை சொன்னான்ல, என்ன ஓனர் நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க, நான் ஓனராக இருந்தால் நான் கரெக்டாக செஞ்சுருப்பேன் என்பது போல அவன் எஜமானை குறித்து முறுமுறுக்கிறான். So when the workers all looked at each other, what each other was getting paid, what do you think was going in their mind? பாருங்களேன், இந்த பணியாட்கள் ஒவ்வொருத்தரும் சம்பளம் வாங்கும் பொழுது அவங்க மனசுல என்ன ஓடி இருந்திருக்கும்? They were comparing, right? Comparing. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யறாங்க?
ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். அவருக்கு 10 ரூபான்னா அப்போ எனக்கு 20 ரூபா கிடைக்கும், அவருக்கு 20 ரூபான்னா எனக்கு 30 ரூபா. அந்த மாதிரி ஒரு ஒப்பீடு எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறது. Doesn't the Bible say something about us comparing with each other? இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. It says when we do that, we're not wise. அப்படி நாம் ஒப்பிட்டு ஒருவர் இன்னொரு நபரோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் ஞானமாக நடக்கிறது இல்லை. But it's so easy to do. ஆனால் அப்படி ஒருத்தர் இன்னொருத்தரோடு ஒப்பிட்டு பார்க்கிறது மிகவும் எளிது. ரொம்ப லகுவாக என்ன செஞ்சிடலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பேர் பண்ணிடலாம். Any other lessons we can learn from this story? இந்த கதையிலிருந்து நம்ம வேற ஏதாவது பாடம் படிச்சுக்கலாமா? என்ன படிக்கலாம்? There's a text in Titus chapter 3 verse 5. தீத்து புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் வசனம் 5. தீத்து 3ஆம் அதிகாரம் வசனம் 5. It says, not by works of righteousness which I have done, but according to his mercy he saved us by the washing of regeneration and the renewing of the Holy Spirit. தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், புதிய ஏற்பாட்டில் பக்கம் 396. நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். So am I saving myself by all my good work? அதாவது நான் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன், இதனால நமக்கு ரட்சிப்பு கிடைக்குமா? No. இல்லை. If I'm saved at all, it's by the grace of God. நாம் ரட்சிக்கப்படுவது எல்லாமே எதனால தான்? தேவனுடைய கிருபையினால் மட்டுமே. So it all comes down to what's in the heart. ஆக நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா, நம்முடைய இருதயத்திலிருந்து நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதுதான் முக்கியம். So the mind of Jesus, how can we have the attitude of Jesus? இயேசுவின் சிந்தை, இயேசுவின் மனப்பக்குவத்தை நாம் எப்படி அடைய முடியும்? Well, one of the important quotations in the Spirit of Prophecy is that self-surrender is the substance of the teachings of Christ. யுவங்களின் வாஞ்சை புத்தகத்தில் டிசர்வேஜஸ் ஆங்கிலத்தில் பக்கம் 523 ஹெல்மெட் எழுதுறாங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளின் சாராம்சமே என்ன அப்படின்னா சுய அர்ப்பணிப்பு. அதாவது தன்னையே ஒப்படைத்து வாழுகிற அந்த சுய அர்ப்பணிப்பு தான் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளிலெல்லாம் முக்கியமான சாராம்சம். And even in this story about all of those 5 workers getting paid the same but working different hours, it shows some had a humble spirit, but not all. நம்ம அந்த கதையில் பார்த்தோம் பார்த்தீங்களா, 6 பேர் வேலை செஞ்சாங்க. அந்த 6 பேரில் ஒரு சிலருக்கு தான் என்ன இருந்துச்சு, அந்த தாழ்மையின் சிந்தை இருந்துச்சு. ஆனால் எல்லாருக்குமே தாழ்மையின் சிந்தை இல்லை. நம்ம பிரச்சனை மாதிரி. During our training program, we teach health, but we teach health with the idea of it helps to open up people's hearts. எங்களுடைய அந்த பயிற்சி நிகழ்ச்சியில் எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்குறோம், ஆரோக்கிய சம்பந்தமான பாடங்களை கற்றுக் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா, இப்படி படிக்கிற பிள்ளைகள் போய் பிறருக்கு சத்தியங்களை திறந்து, பிறருடைய மனதை திறந்து சத்தியங்களை சொல்லிக் கொடுக்கணும் என்பதற்காக. But the real purpose of this training is to make evangelists. இதில் மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இப்படி வந்து படிக்கக்கூடிய பிள்ளைகளை சுவிசேஷகர்களாக சுவிசேஷகிகளாக மாற்ற வேண்டும் என்பதுதான் முக்கியமான நோக்கம். So when the person's heart is open, then you can start telling them gospel stories. பாருங்க, ஒரு நபருடைய இருதயம் திறக்கும் பொழுது அந்த நபர்கிட்ட என்ன செய்யலாம், சுவிசேஷ கதைகள் எல்லாம் எடுத்து சொல்லலாம். And they're willing to listen. அப்புறம் அவங்க என்ன செய்வாங்க, இருதயம் திறக்கும் பொழுது அவர்கள் கவனிக்க ஆயத்தமாக இருப்பார்கள் சத்தியங்களை கேட்கறதுக்கு. One of our students was telling stories to a client, and they couldn't finish the story before the treatments were finished. ஒரு எங்கிட்ட படிக்கிற ஒரு பயின்ற ஒரு மாணவி ஒரு அனுபவத்தை சொன்னாங்க. அவங்க போய் ஒரு நபருக்கு சத்தியங்களை அப்படி சொல்லிக்கிட்டே சிகிச்சை கொடுத்துட்டே இருக்கிறாங்க.
சிகிச்சை முடிகிற தருவாயில் இவங்க சொல்ல வேண்டிய சம்பவங்கள் கதைகள்லாம் சொல்லி முடிக்கல. And the next day when they came to do the next treatment, அடுத்த நாள் அடுத்த சிகிச்சைக்காக இந்த மாணவி அல்லது மாணவர் அங்கே சென்ற பொழுது the lady says, tell me the rest of the story. அப்போ அந்த சிகிச்சை பெறக்கூடிய நோயாளி கேட்டாராம், அந்த கதையை சொல்லுங்க, நேற்று சொன்னீங்களா அந்த கதை, அதில் மிச்ச மீதியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த நோயாளி கேட்டாராம். The story of Joseph, and you know the story of Joseph is very interesting. யோசேப்பின் கதை நமக்கு தெரியல, யோசேப்பின் கதை ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை. So health and spiritual training, and the first thing is for the student themselves to have a transformation of heart. பாருங்களேன், ஆரோக்கியம் என்ற காரியம், ஆரோக்கிய ஊழியத்தோடு ஆவிக்குரிய பயிற்சியை நாங்கள் கொடுக்கிறோம். ஸோ பிள்ளைகள் எங்கிட்ட படிக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை அடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த பயிற்சிக்கான பாரம். And God works on everybody's heart. ஸோ தேவன் எல்லாருடைய இருதயங்களிலும் வேலை செய்கிறார். And some are more willing than others. சிலர் மற்றவர்களை காட்டிலும் மிக விருப்பமுள்ளவராக பயிற்சி பெறுகிறார்கள். But everybody has to come to the point where Jesus is in charge in their life. பாருங்களேன், ஒவ்வொருத்தரும் என்ன உணரணும் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையின் பொறுப்பாளி யாரு? இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறவர் என்பதை ஒவ்வொருத்தரும் உணர்ந்து நாம் நம்மை அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். You can't share what you don't have. உங்கள்கிட்ட இல்லாததை இன்னொருத்தர் நினைச்ச முடியாது, கொடுக்க முடியாது. இருந்தால் தான் கொடுக்க முடியும். சட்டியில் இருந்தால் தான் சொல்லுவாங்கல்ல, அகப்பையில் வரும். So if the owner was going to pay the workers but he didn't have any money, இப்போ பாருங்களேன், அந்த எஜமான் இருக்கிறாரு, வேலையாட்கள்லாம் கூட்டு வந்து வேலை கொடுக்குறாரு, வேலை கொடுத்துட்டு கடைசியில் காசு இல்லை, சம்பளம் இல்லைன்னு தடவிட்டு இருக்க முடியுமா? The owner would be very embarrassed. அப்படி ஒருவேளை தடவுற நிலைமை இருந்துச்சுன்னா அந்த எஜமானுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவமானமாக இருக்கும். So when we try to share Jesus and we don't have him inside, people are wondering what we're trying to say. பாருங்களேன், இயேசுவை பிறருக்கு நம்ம எடுத்து சொல்லணும், இயேசுவை காட்டணும். ஆனால் அந்த இயேசுவே நம்ம வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா நம்மளை பார்த்து மக்கள் நினைச்சுவாங்க, ஆச்சரியப்படுவாங்க. என்னப்பா கிறிஸ்தவர்கள்ன்றாங்க, இவங்க வாழ்க்கையில் கிறிஸ்துவையே காணமே அப்படின்னு சொல்லுவாங்க. So the rich young ruler and the disciples, they say they gave up everything. And then this story, it shows us that God is the one that's merciful and he's giving us the opportunity to be saved. பாருங்க, அந்த பணக்கார வாலிபன், அதுக்கப்புறம் அந்த சீஷர்கள் எல்லாத்தையும் நாங்கள் விட்டுட்டு வந்தோமே என்று கேட்டார்கள். அப்புறம் இந்த கதையில் பார்த்து இந்த வேலைக்காரர்கள், இந்த கதையிலேருந்து என்ன நான் படிச்சுக்கிறோம் அப்படின்னா, தேவன் மிகவும் இரக்கம் உள்ளவர். ஒருவர் தவறாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற வாய்ப்பை அவர் ஒவ்வொருத்தருக்குமே கொடுக்கிறார். But God can't save us if we don't want to be saved. He won't force us. பாருங்களேன், நாம் ரட்சிக்கப்படுவதற்கு நமக்கு விருப்பம் இல்லைன்னா அவர் நம்ம ரட்சிக்க மாட்டார். நீ ரட்சிக்கப்படு அப்படின்னு சொல்லி தேவன் யாரையும் கட்டாயப்படுத்தவும் மாட்டார். So God needs our cooperation. ஆகவே தேவனுக்கு என்ன தேவை அப்படின்னா, நாம் அவருக்கு ஒத்துழைக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஒத்துழைப்பு, நாம் அவரோடு ஒத்துழைக்க வேண்டியது அவசியம். Another quote that really talks about the new birth. It says, மறுபிறப்பு பற்றி, புது பிறப்பு பற்றி பேசக்கூடிய ஒரு அழகான ஒரு வாக்கியம் வாசிக்கிறேன். Only when selfishness is dead, when strife for supremacy is banished, when gratitude fills the heart, and love makes fragrant the life, it is only then that Christ is abiding in the soul, and we are recognized as laborers together with God. என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு எல்ன் ஒயிட் எழுதுறாங்க, கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன்ஸ் பேஜ் 402ல், சுயம் மறிக்கும் பொழுதும், அதாவது மேன்மை நிலை அடையணும், அந்த ஆதிக்கம் அடைவதற்கான அந்த போட்டி மனப்பான்மை ஒளியும் பொழுதும், நம்முடைய இருதயத்தை நன்றி உணர்வு நிரப்பும் பொழுதும், நம்முடைய வாழ்க்கை நறுமணம் வீசுகிறதாக மாறும் பொழுது மட்டுமே கிறிஸ்துவானவர் நம்முடைய ஆத்மாவிலே அவர் வாசம் பண்ணுகிறார் என்று பொருள்.
அப்படி கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது நாம் தேவனோடு உடன் ஊழியக்காரர்கள் என்று அங்கீகரிக்கப்படுவோம். விளங்குது உங்களுக்கு? சுயம் மறிக்கணும், நான் தான் அப்படின்னு மேலே இருக்கணுன்ற எண்ணம் ஒழியணும், இருதயத்தில் நன்றி உணர்வு இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை அன்பு என்ற நறுமணம் வீசுகிறதாக இருக்கணும். அப்போதான் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து இருக்கிறார். The Christian who is such in his private life, in the daily surrender of self, in sincerity of purpose and purity of thought, in meekness under provocation, in faith and piety and fidelity, in that which is least, the one who in the home life represents the character of God, such a one may in the sight of God be more precious than even the world-renowned missionary or martyr. பாருங்களேன், அதில் என்ன எழுதுறாங்க அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்? எலன் ஒயிட் அம்மையாருடைய வாசகம்தான். ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அன்றாடம் சுயத்தை அர்ப்பணம் செய்ய வேண்டும். சுயத்தை ஆண்டவருக்கு தினம் அர்ப்பணிக்கணும். தன்னுடைய வாழ்க்கையில் தூய சிந்தனை, வாழ்வில் உண்மையான நோக்கமுடையவனாக இருக்க வேண்டும். கோபம் அடையக்கூடிய சூழ்நிலையிலும் சாந்தமாக இருக்க வேண்டும். பயபக்தியாக விசுவாசமாக இருக்க வேண்டும். கொஞ்சத்திலும் உண்மையாக இருக்க வேண்டும். இப்படி இருக்கும் பொழுதுதான் அவன் தன்னுடைய கிறிஸ்தவ குணத்தை வாழ்க்கையிலும் வீட்டிலையும் வெளியிலையும் எல்லா இடத்துலையும் அந்த குணத்தை அவன் வெளிப்படுத்த முடியும். இப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு உண்மை கிறிஸ்தவராக இருக்கும் பொழுது உலக புகழ் பெற்ற ஒரு மிஷினரியை காட்டிலும், உலக புகழ் பெற்ற ஒரு இரத்த சாட்சியை காட்டிலும் இப்படிப்பட்ட கிறிஸ்தவன் தான் தேவனுடைய பார்வையிலே வெளியேற பெற்றவனாக இருப்பான். The daily life, the Christian's daily life is a surrender of self to Jesus. பார்த்தீங்களா? அப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னா, அவன் அனுதினமும் தன்னுடைய சுயத்தை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிப்பதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. I want the character of Jesus. Do you? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் குணம், அவருடைய குணலட்சணம் எனக்கு தேவை என்று உணர்கிறேன். உங்களுக்கு தேவைன்னு உணர்கிறீர்களா? I want the attitude or the mind of Jesus every day. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிந்தை, அவருடைய மனப்பக்குவம் எனக்கு தினமும் தேவை. And it's a joy to see someone baptized because it shows a public demonstration that they have chosen to allow Jesus to be ruler in their life. ஒரு நபர் ஒரு பொது இடத்துல ஆலயத்தில் வைத்து, நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை அவருக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன், அவருக்காக நான் இனிமேல் வாழ்வேன் என்று தன்னை ஒப்படைத்து ஒரு நபர் ஞானஸ்நானம் பெறுகிறதை நாம் பார்ப்பது என்பது ஒரு ஆசீர்வாதமான அனுபவம். And to see our students being baptized, it's a great honor for us. ஆக எங்களுடைய மாணவர்கள், எங்களுடைய மாணவிகள் ஞானஸ்நானம் பெறுகிறதை நாங்கள் பார்ப்பதை ஒரு மிகப்பெரிய கனத்துக்குரிய விஷயமாக கருதுகிறோம். But we have to be careful to not to think, oh, I had something to do with that. அதாவது இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ ஏதோ ஒன்று நான் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. It's all by the grace of God. நான் ஏதாவது செய்தால்தான் ரட்சிப்பு, என்னுடைய செயலின் அடிப்படையில் தான் ரட்சிப்புன்னு நினைச்சிடக்கூடாது. நான் இதை கொடுத்தேன், தசமா கொடுத்தேன், சர்ச்சைக்கு வந்தேன், நான் இத்தனை வருஷம் இருக்கிறேன், இதனால ரட்சிப்பு கிடையாது. எல்லாமே தேவன் கொடுக்கிற கிருபை, அவ்வளவுதான். And we're all part of God's team of saving people for His kingdom. பாருங்களேன், நம்ம எல்லாரையும் அவருடைய ராஜ்யத்திற்காக ரட்சிப்பது என்பது அவருடைய திட்டம், அவ்வளவுதான். And when someone says, I have decided to follow Jesus, praise the Lord. நம்ம செய்ய வேண்டியது என்ன? இயேசுவின் பின்னே நான் போக தீர்மானித்தேன் என்பதாக நம்முடைய தீர்மானம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். So God bless you as you every day surrender your heart to Jesus. ஆகவே தினமும் நீங்கள் உங்கள் இருதயத்தை இயேசுவுக்காக அர்ப்பணித்தால் நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.
And you cooperate with the Holy Spirit as He tells you what to do, what not to do in your life. என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை ஆவியானவர் உங்களுக்கு அன்றாடம் உணர்த்தும் பொழுது அப்படி செய்வதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. And tomorrow when we witness the baptisms, let's each one of us surrender again our life to the Lord. நாளைக்கு நம்ம தெய்வீக ஆராதனை முடிவும் தருவாயிலே ஒரு 5 பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறதை நாம் சாட்சியாக காணப்போகிறோம். அந்த ஞானஸ்நானன்றது ஏதோ அந்த 5 பேர் அவங்கள தான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறாங்க நினைச்சிடாம நாம் ஒவ்வொருவரும் நம்ம ஆண்டவருக்கு மறு அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும். So God bless you, especially those of you who have decided to be baptized tomorrow. உங்கள் எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. மிக விசேஷமாக ஞானஸ்நானம் எடுக்க போற பிள்ளைகள் இன்னைக்கு 4 பேர் இங்கே இருக்கிறாங்க, இன்னும் ஒருத்தர் நாளைக்கு வருவாங்க. ஸோ அந்த ஒவ்வொருவரையும் தேவன் பெருக்கமாய் ஆசீர்வதிப்பாராக. And remember, it's not the length of time you work for God. You're joining right at the end of time. But it's the quality of work that you'll be doing in the time that's left. ஒருவேளை நான் கடைசியில் தானே வந்தேன், நான் ஆண்டவருக்கு செய்கிற வேலை கொஞ்சம் காலம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ரொம்ப காலம் இல்லையே ஆண்டவர்கிட்ட, கொஞ்சம் தானே, கொஞ்ச காலம் தானே இருக்கிறேன். ஆனாலும் நாம் இருக்கிற அந்த கொஞ்ச காலத்திலும் அந்த கடைசி 1 மணி நேரத்திலும் நாம் செய்யக்கூடிய வேலையை ஆண்டவருக்காக எப்படி செய்யணும்? தரமா ஆண்டவருக்காக செய்யணும். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Father in heaven, we thank you for the life of Jesus and the character that we can see is your character in Jesus. பரமபிதாவே, உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் வாழ்க்கைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் குணத்தை திருச்சபை பிரதிபலிக்க வேண்டும் என்ற நம்முடைய திட்டத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். And Father, we want that character in us. ஆண்டவரே, இந்த நாளிலே அந்த திருச்சபையாக நாங்கள் இருக்கிறோம் என்பதற்காகவும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். We choose to have Jesus live in our hearts and be in control of us. எங்கள் இருதயத்திலே கிறிஸ்துவுக்கு நாங்கள் இடமளிக்கும் பொழுதும் அவர் எங்களை முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்ள அவருக்கு கட்டுப்பாட்டை நாங்கள் அனுமதிக்கும் பொழுதும். So Father, thank you for these stories that remind us of your love and your goodness and your mercy to us every day. நாங்களும் இயேசுவை போல் மாறுவோம் என்ற அந்த பாடத்தை இந்த கதையிலிருந்து கற்றுக் கொடுப்பதற்காக நன்றி. கிறிஸ்துவனுடைய அன்பு, இரக்கம், தயாளம் அன்றாடம் எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற பாடத்தையும் நீர் கற்றுக் கொடுத்ததற்காக நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. And please remind us every day to surrender ourselves to you and cooperate with your Holy Spirit to lead us to heaven. ஆண்டவரே, அன்றாடம் எங்கள் சிந்தையை நாங்கள் தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாக நாங்கள் மாறவும், ஆவியானவர் எங்களை முற்றிலுமாய் ஆட்கொண்டு கிரியை செய்வதற்கு எங்களை தத்தம் செய்யவும், பரலோகத்துக்கு நேராக எங்களை வழி நடத்தவும் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். So Father, we ask for your special blessing on each one here. இந்த நாளிலே கூடியிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய விசேஷ ஆசீர்வாதத்தை நீ தரும்படி நாங்கள் கெஞ்சுகிறோம். Bless them and keep them and make your face to shine upon each one of them. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும், உம்முடைய முகத்தை அவர்கள் மேல் எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். And we thank you and we pray in Jesus' name. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் பாதுகாப்பும் வழிநடத்தலும் இந்த நாளில் செய்தி கொடுத்த தாசரோடும் இந்த ஓய்வு நாளிலே ஞானம் முழுக்க எடுக்க போகிற 5 வாலிப பிள்ளைகளோடும் இந்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் ஆவலோடு ஓடோடி வருகிற பிள்ளைகளோடும் ஆன்லைனில் இணைந்திருக்கிற பிள்ளைகளோடும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.